நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இதனுடைய 242வது வீடியோ. தயவுசெய்து நேயர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்னிலே சக்தி பீடங்கள். நம்ம முன்னாடி சொன்னேன் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஆரம்பிக்க போகிறோன்ட்டு. ஸோ முடிஞ்சவரைக்கும் அந்த தேவையில்லாத விஷயம்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த சக்தி பீடத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ. பட் இருப்பினும் சக்தி படங்களில் சொல்லாத விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஸ்டார்டிங் பீரியட் நாட்களால். அதாவது ஒரு சமயம் பிரம்மதேவருடைய மானச புத்திரர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் எல்லாமே 5 வயசு குழந்தைகளவா. அதில் சனத்குமாரை பலகாலம் தபஸ் பண்ணுறார். பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணுறார். அப்போ பரமேஸ்வரன் பார்வதி இறங்கி ரிஷபாரூரா காட்சி அளிக்கிறார் அவருக்கு. யாருக்கு? சனத்குமார் இருக்குது. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சனத்குமார்னா 4 பேர் இருக்காருன்னு நினச்சக்கூடாது. ஒருத்தரோட பேர் சனத்குமார். சனகாதி ரிஷிகள்னு சொன்னால் 4 பேர். ரிஷிகள்னால் தாடி வயசு மேலே சில 5 வயசு குழந்தாவா. இதெல்லாம் திருப்பி போய் ரிமைண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் தமிழ்நாடு சிற்பத்தை வச்சுட்டு டோன்ட் கோ த ராங் வே. அவ்வளோ சின்ன குழந்தைகள் தான் எப்பயுமே. ஸோ அது மாதிரி வரும்போது பரமேஸ்வரன் பார்க்குறார், இந்த குழந்தை எப்படி தபஸ் பண்ணுறது, இதுக்கு அனுகிரகம் பண்ண பார்வதி சொல்கிறார். அப்போ பக்கத்தில் சுவாமியே நின்னா கூட கண்ணை திறக்க மாட்டேன்றார். அவர் மோன நிலையில் இருக்கார். அப்போ எப்படி அந்த குழந்தைய கண் திறக்க வைக்கிற பார்க்கும்போது டமருகம், இந்த உடுக்கை சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு டக்கு 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 அடிக்கிறார். அப்போ தான் அந்த சவுண்ட் வேவ்ஸு இட் கிரியேட்ஸு. அதுலேருந்து சமஸ்கிருத லெட்டர்ஸ் 51 அகாராந்த ஷகாரான்றது அந்த டமருகத்திலேருந்து ஏற்படுறது. அந்த மாதிரி ஏற்படும் போது இந்த ஒலி அலைகள் வானத்திலேருந்து எரிக்கல்களாக பூமியில் விடுறது 51 பிளேஸில். அதுதான் அக்ஷரப்பீடம் சொல்லிட்டு ஒரிஜினல் ஸ்டோரி சேஸ். அந்த இடத்துலையே தான் தாட்சாயணியுடைய கூறுகளை விடுறது பாருங்க. என்ன பியூட்டிஃபுல் கான்செப்ட் அது. சார் டமருகத்திலேருந்து தான் இந்த அக்ஷரங்கள்லாம் சமஸ்கிருத அக்ஷரங்கள் 51 தோணித்து. எப்படி சனத்குமாரருடைய தவநிலையே அந்த மோனத்தில் இருக்கார். அவர் எழுப்பத்துக்காக பண்ணுறார் பரமேஸ்வரன். அப்போ கண் தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறார். என்ன அனுகிரகம் பண்ணப்போ என்ன அப்போ அவர் சொல்கிறார் பரமேஸ்வரன், உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்துக்கணும், எனக்கு வேண்டாம், நான் இதுவே இருக்கேன்றார். அப்போ எல்லாம் கேளுன்றார். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன்றார் இவர் சனத்குமாரர் பரமேஸ்வருக்கு. உங்களுக்கு அப்போ உடனே நீ எனக்கு குழந்தையாக வரணுன்ட்டு. அதான் முருகப்பெருமான் அவதாரம். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அதை. ஸோ அந்த அக்ஷரங்கள் எப்படி உண்டாச்சு, அது பாரத பூமியில் கற்களாக இருக்கிற போது இது நெற்றிக்கண் பொறியாட்டம் விடுறது எல்லா இடத்துலையும். அந்த இடத்துலையே தான் தாட்சாயனுடைய முக்கியமான பார்ட்ஸு கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். அதில் முக்கியமான பார்ட்ஸ்ன்றது இந்த இது வரைக்கும் மார்பு பகுதி வரைக்கும் ஒரு போர்ஷன், மார்புலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு போர்ஷன், அந்த மாதிரி பிரிச்சுருக்கார். ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ் விடும்போது முக்கியமான பகுதிகள்லாம் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். அது எங்கே விழுந்தது? இந்த அக்ஷர பீடத்தில் விடுறது. யூ ஷுட் கரெக்ட் போத்து. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் சாக்த தந்திரங்கள், மேரு தந்திரம், சந்திர சூடாமணி பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதல் இது பார்ட் எப்படின்னா, பிரஜாபதி உற்பத்திக்கு எதிர யோனி இஸ் இம்பார்ட்டன்ட்டு. பெண்ணுடைய குறி அவருது, அதுதான் யோனின்னு சொல்கிறோம். ஸோ அந்த யோனியினுடைய பீடம் மாதிரியே இருக்குது இந்த காமாக்கியான்ற கோவில். அது நேபாளத்தில் இருக்குது. அஸ்ஸாம் அந்த 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 ஹில்லி பிளேஸில் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற கோவிலே ரொம்ப அழகான வடிவில் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதில் சிற்பங்கள் கிற்பங்கள் ஒன்றுமே இருக்காது. வெளியில் வேணால் பார்க்கலாம் தவிர கோவில் உள்ளே ஒரு டீப் கருவறை இருக்குது. அதில் தண்ணி தொட்டியாடம் தான் இருக்குது. அந்த இமயமலையினுடைய அந்த நீர்நிலை தண்ணி அங்கே ஊறுறது. அம்பாளுடைய அந்த யோனி பீடம் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு தொட்டி, நீர் தொட்டி, அதில் அவளுடைய பாகம் இருக்குது. அதுக்கு தங்கத்திலே தமிழ் வச்சு மூடியிருக்கா. மேலே தண்ணி ஓடிகிட்டே இருக்கும் மேலே. ஸோ அதில் போச்சு அந்த இந்த சாக்த உபாசகர்கள், அது ஸ்ரீவித்யா உபாசகர்கள், அவள் உபாசனா பண்ணுறவாளை மட்டும் பக்கத்தில் விடுவா, மிச்சம் தரிசனம் தான் பண்ண முடியும். ஸோ அந்த அவளுக்கு தெரியும், யாருக்கு இது இந்த கான்செப்ட்லாம் தெரியுன்றது அவளுக்கு தெரியும். அந்த கருவறையில் தேவியில் அலோயும். ஸோ இவா போய் அதை தொட்டு வணங்கி அந்த ஷீட் எடுத்து பார்த்தா இன்னும் தொடலாம். அதை அந்த தண்ணியை புரோஷிச்சின்னு வருவாங்க.
ரொம்ப டீப்பு அது ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அது என் குருவம்மா சொல்லியிருக்கேன், நான் முன்னாடி சொன்னது. அந்த அம்மா போய் நம்ம கஷ்டப்பட்டு போனோடனே அவளை மாதா அமிர்தானந்த மையை நினச்சிட்டாலாம் அவளை. அதே மாதிரி சைஸு, அதே மாதிரி கருப்பான முகம், அதாவது மாநிறமாக இருப்போம், நல்ல லட்சணமாக இருக்கும். அமிர்தானந்த மை வேண்டாம், இல்லை நான் அமிர்தானந்த மை கிடையாது, பிறந்த லக்ஷ்மின்னு இருக்கா இந்த அம்மா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ வந்து ஷிட்டுக்கு ஒரு 10 பேர் அழிச்சும் போனாங்க காமாக்கியா போய் இருக்கும்போது. அங்கே போய் ஃபஸ்ட் எங்கள் குருமாதா அவனுடைய முக்கியமான சக்தி படுத்த இந்த இடம் அது. அதான் முதல் இதுவாக அக்ஷரமாகுது. இந்த இருக்க தேவதையருடைய ரூபம் எப்படி சொல்லியிருக்குன்னா, அகெயின் இங்கே ரீகாலிங் ஒன் சப்ஜெக்டு, அம்பாஜி கோவில். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் டேலே சொன்னேன். அம்பாஜி கோவில் கட்டினது வந்து சங்கராச்சாரியார் பரமாச்சாரியார் சொல்லி அங்கே இருக்கிற சேஷியெல்லாம் செஞ்சு அவள் அந்த அம்பாஜி கோவில் கட்டுறார். 51 சக்திகளுடைய அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான தேவதைகள். அந்த ஆன்ற எழுத்துக்கு உண்டானது ஆடு முகம். அது ஆடு முகம், வில்லு அம்பு வச்சுருக்க, வரம் கொடுக்குறா வலக்கையில், இடக்கையில் அபயம் காமிக்கிறா, ஒரு காலம் மடக்கி அந்த காலம் தொங்க விட்டுருக்க, அன்ன வாகனத்தில் இருக்க ஆகும். இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அக்ஷர தேவியோடைய ரூபம் சொல்லியிருக்கு. இதுக்கு தனி கோவில் கிடையாது, எல்லாம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து அக்ஷர தேவியை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா, படங்கள் தான் பார்க்கலாம் அதெல்லாம் சில கோவிலில். பட் அம்பாஜி கோவிலில் சுற்றி இருக்குது. இந்த 51 கோவில் தனித்தனியாக கட்டிருக்கா இல்லையா, அதில் முதல் சன்னதி அதான் வெளிப்பிரகாரத்தில் இருக்குது. உள்ளே இருக்கிறது காமாட்சி அம்மன், சென்டராக இருக்குது காமாட்சி அம்மன் கட்டியிருக்கா பரமாச்சாரியோட அட்வைஸ் பிரகாரம். ஏன்னா குஜராத்தில் ஆரவல்லி தொடர்ந்து இருக்கு. அந்த மலைகள்லாம் வந்து இந்த நம்பூர் பாறையாட்டம் இருக்காது, எல்லாமே பளிங்கு பாறைகள், பிங்கிஷ் ஸ்டோன்ஸு, பிங்க் அண்ட் ஒயிட்டு கில்டர் ஆகும். அந்த ஆரவல்லி மலை தொடரில் மேலே இருந்தது அம்பாளோட கோவில் ரூபமே இல்லை, ஒரு பாதம் மட்டும் இருந்திருக்கு. அதை அந்த மலையில் ஏறி போனால் நிறைய பேர் விழுந்துருவாளாம், பல பேர் மரணிச்சிருக்கா அந்த காலத்தில். ஸோ அதெல்லாம் வேணாச்சு ஒரு ராஜா என்ன பண்ணுறான்னா கீழே கட்டுறான் கோவில் அம்பாளுக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பெரிய தங்கத்திலே சூழம் தயாரித்து அங்கே கொண்டு வச்சான் அம்பாஜிக்கு. அம்பேன்னு இப்போ லக்ஷ்மி நாராயணா கேரளாவில் அம்மே நாராயணா லக்ஷ்மி நாராயணான்னு வாவா. சரி, அம்பாளும் நாராயணனும் ஒன்றுன்ற கான்செப்ட் ஆவா கேரளா இருக்குது. ஸோ அங்கே வந்து அம்பாஜியில் அம்பே தான் கூப்பிடுவா எல்லாம் அம்பாளை. அங்கே வந்து திருசூலம் தான் தங்கத்தில் பண்ணி ஊர்வலம் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணான், வேறு ரூபமே கிடையாது. அதை முஸ்லீம் படைப்பில் எடுத்து விட்டாங்க அந்த தங்க சூலத்தை, திருப்பி அதை எரெக்ட் பண்ணியிருக்கா இப்போ இருக்கிற கோவிலில். இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, அது வந்து அப்படி வேண்டாம்னு சொல்லி தான் பரமாச்சாரியார் அந்த ரூபத்தையே ஆரம்பித்து அம்பாளை கோவிலாக பிரதிஷ்டை பண்ணிட்டாருங்க. உள்ள காமாட்சி அம்மன் தான் சென்டராக வச்சுருக்காங்க அம்பாஜி கோவிலில். இப்போ இருக்கிற அம்பாஜி புதுசாக கட்டிந்து தென்னாட்டு பாணி ராஜகோபுரத்தோடு இருக்குங்க. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, ஸோ அதில் முதல் தேவதை என்னென்னா இந்த தேவதை அஜாமுகின்னு பேர். ஆட்டு தலையோடு இருக்க அம்பாள், ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் அம்பு, முன்கையில் வந்து வலக்கையில் வந்து வரமும், இடக்கையில் அபயம் காமிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் முதல் தேவதை. இந்த கான்செப்ட் தான் வந்து அந்த தேவதையோட சக்தி தான் இங்கே இருக்குது. இங்கே காமாக்கியா கோவிலில் அந்த பீடம் வந்து இவளுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அப்படி ரிலேட் பண்ணியிருக்கா. ஸோ கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஆன்ற முதல் லெட்டர் சமஸ்கிருதத்தில் தமிழ்லேயே ஆதான். தமிழில் அ ஆ இ சொல்கிறோம் இல்லையா, ஆனால் வந்து இது சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு என்ன வித்தியாசம்னா, தமிழில் கானா எல்லாத்துக்கும் கா தான், கா 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 இல்லாமல் ஒரு காதான் போட்டுருவோன்னு போதும். அங்கே அப்படி இல்லை, 4 லெட்டர் சொல்கிறோம். அந்த 51 எழுத்துடுது டமருகத்திலேருந்து உற்பத்தி ஆகி இந்த எரிக்கை லாட்டமே எல்லாத்தையும் விழுந்தது. அந்த இடத்துல தாட்சாயணியோட கூறுகள் விழுது, உடம்பு பாகத்தினுடைய கூறுகள். அதே இடத்துல வந்து இப்போ சக்தி பீடங்கள் உருவாச்சு. இதில் வந்து தயவுசெய்து இமேஜின் பண்ணிக்காதுங்க, பிரம்மாண்டமாக ராஜகோபுரம், அதாவது 50 அடி கோபுரம் அதெல்லாம் கிடையாது இப்போ. ஏன்னா பல கோவில்கள் அழிக்கப்பட்டு விட்டது. உதாரணமாக நைமிசாரண்யம் அடுத்த விஷ்ணுவோட இது வந்து சக்தியாக அங்கே இருக்கு சொல்லப்படுறது. ஆனால் கோவிலே கிடையாது. இந்த நைமிசாரண்யம் அந்த ஆரண்யமே வனமே வந்து முருக விஷ்ணுவோட ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. சரி, சில இடத்துல அங்கே போய் பார்த்தா ஏமாந்து விடுவோம். நம்ம இவ்வளோ சொல்லிருக்கால தாட்சாயணி கொடுங்க, எங்கே கோவில் இருக்காது. ஏன்னா அடிமட்டமாக பண்ணிட்டா, சில இடத்துல கண்டே பிடிக்க முடியாது. சரி, அதனால தான் பரமாச்சாரியார் என்ன பண்ணாருன்னா,
எல்லாத்தையும் இங்கே அம்பாஜி கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லி அம்பாஜியில் அந்த மாதிரி பரீட்சை பண்ணிட்டேன். சரி, இந்த தெர் ஆர் டூ கான்செப்ட்ஸு. ஒன்று வந்து தாட்சாயணியுடைய கூறு, ஒன்று டமர்கத்தில் இந்த ஒலி அந்த அந்த ஒலியில் வந்து லெட்டர்ஸு அது. அப்புறம் வந்து பின்னாடி வந்து என்ன செஞ்சுருக்காரு, எந்திரமங்களாக பண்ணேன். அந்த எந்திர பிரதிஷ்டைகளை இந்த மாதிரி இதுக்கு உண்டான எந்திரம் என்னன்னு சொல்லிட்டு அதை பிரதிஷ்டை பண்ணான். தென்னாட்டில் இருக்கிற நிறைய கோவில்கள் எந்திர பிரதிஷ்டை தான். இப்போ வந்து திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, மதுரை மீனாட்சி, அது மாதிரி இங்கே எந்திரம் இருக்கும். ஒவ்வொன்றும் எந்திரம். அந்த எந்திரத்தை பவர் உண்டு, பவர் இல்லை சொல்ல முடியாது. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி பகுதி உடல் முக்கியமான பகுதியில் விழுந்த இடம் நார்த்து தான். அது அக்செப்ட் பண்ணியே ஆகணும். சில இடத்த கண்டுபிடிக்க முடியாது, சில கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்க்க முடியாது. தேடி தான் ஒரு ஊருக்கு போனாலே ஒரே பேரில் 2-3 கோவில் இருக்கும். இந்த கோவில் கண்டுபிடிக்க பண்ணிங்க. ஸோ சம்படி இஸ் பி தேர் டு கைட் யூ ப்ராப்பர்லி. மஞ்சுளா ரமேஷ் ஒரு லேடி இந்த புக்கெல்லாம் எழுதினா, அவள் போகாமையே கூட நிறைய இடத்துல வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு எழுதியிருந்தா புக்கில். அந்த மாதிரிலாம் மிஸ்கைட் பண்ணக்கூடாது. கரெக்டாக போய் ஃபோட்டோ எடுத்து அதில் ஜபல்பூர் நாகராஜ சர்மா தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபேக்டை சொல்லியிருக்காரு. ஃபேக்டை சொன்னால் சில பேர் பிடிக்கிறது இல்லை. ஒரு சிறுவாபுரியை பற்றி பேசினா ஒருத்தர் கமெண்ட் அடித்தா, உங்களுக்கு என்ன தெரியும் சிறுவாபுரி? எனக்கு 74 வயசு ஆகுது, நான் அந்த ஊரில் போய் அஃபெக்ட் ஆனவாலாம் தெரியும் எனக்கு அப்படி நான் சொன்னேன் காலையில் பதிலில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிலைமையை வச்சு நீங்கள் பேசவே கூடாது. இன்றைக்கி ஆட்டு மந்தியாட்ட ஒரு இடத்துக்கு கும்பல் போச்சுன்னா அங்கே பவர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதையும் சொல்லிடுறேன். சந்ததிகள் இருக்கட்டும், வாழ்க்கை வேண்டாம், அது ஒரேபடியாக புருடாக விடக்கூடாது. இந்த சக்தி பீடங்களும் அப்படி தான். ஒரிஜினல் சக்தி பீடங்கள் எடுத்து பார்த்தா அங்கே கோவில்களே இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அதை தெரிஞ்சவா மூலமாக இந்த சாக்த தந்திரங்கள் தெரிஞ்சவா அந்த மாதிரி வாரோட மோகன் குருஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 48 இடத்துல போய் பண்ணியிருக்காரு. அது நேபாளில் 2 இடம் போய் எடுத்து, அது மாதிரி கிட்டத்தட்ட 6-8 கோவில் இது பீடங்கள் வெளியிட பாகிஸ்தானில் ஒன்று போயிடுத்து, பங்களாதேஷில் 2, நேபாளில் 1, அந்த மாதிரி 1 போட்டுருக்கான். ஸோ அதுலேயே 6 போயிடுத்து. ஸோ பாகிஸ்தானில் 1 7, பங்களாதேஷில் 1 8 கோவிலுக்கு வந்து நம்ம இதில் இல்லை, பாரத தேசத்தில் இப்போ இருக்கிற பாரத தேசத்தில் இல்லை. ஸோ இதெல்லாம் கான்செப்ட் புரியணும். நம்ம வந்து எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வச்சோன்னா வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அவருடைய பாவனை அதுக்கு எந்திர பிரதிஷ்டை பண்ணுற, அதுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் சொல்லி அந்த தந்திரங்கள் தாந்திரிக உபாசனைகள்லாம் தெரிஞ்சவா தான் பண்ண முடியாது. சும்மா வந்து ஒரு சிலையை படித்து வச்சா அங்கே வருவார். நெட்டக்கல்லும் பேசுவான் நாதன் உள்ளிருக்கேன்னு சொல்லப்படுறது. ஆனால் யாருக்கு பரமேஸ்வரனுக்கு அதுக்கெல்லாம் அப்ளிகபிள். பட் இந்த இதில் சாக்த தந்திரத்துலலாம் வந்து அதுக்கு உண்டான எந்திரம் பண்ணி அவ்வளோ ஜபம் பண்ணி அந்த மாதிரி தெரிஞ்சவா தான் பண்ண முடியாத காரியங்களில். இப்போ உதாரணமாக காமாட்சி அம்மைகள் இருக்கார் நங்கநல்லூரில். அவர் வந்து 108 சக்தி பீடங்கள் பண்ணியிருக்காரு. எங்கன்னா மதுரமங்கலம் இருக்குது, பூந்தமல்லி தாண்டி மதுரமங்கலம்னு ஒரு இடம் வருது. சுங்குவார் சத்தத்தில் உள்ளே இன்டீரியா போனால் அது வைஷ்ணவ கஷேத்திரம். அது அங்கேயே 2 கிலோமீட்டர் போனால் இந்த மாதிரி 108 அம்மன் கோவில் அப்படின்னு வச்சுருக்காரு. காமாட்சி அம்மன் தான் மெயின். சுற்றி 108 சன்னதி, ஒவ்வொன்றுத்துக்கும் ரூபம் இருக்குது. கருங்கல்லையே பண்ணின அந்த கோவில் இது, பல கோடி செலவழிச்சிருக்கா அதுக்கு. ஸோ அங்கே வந்து அம்பாளுக்கு முன்னாடி இது இருக்குது, மகாமேரு இருக்குது. இது மாதிரி பரமாச்சாரியா இருக்குது, பெரிய விக்கிரகம் பண்ணி வச்சுருக்கா. கோசாலை இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே சென்னையிலே இருக்குது 108 பீடமே இருக்குது. 108 அம்மன் சன்னிதி ரத்தனமங்கலத்தில் இருக்குது. ஆனால் அதை எடுத்துக்க முடியாது. அவள் வந்து அவளுக்கு என்னென்ன இஷ்ட தெய்வங்களாம் வச்சுட்டான் 108ல். இந்த 51 108ல் கணக்கு இருக்குது. இந்த ரூபம் தான் இருக்கணும்னு இருக்குது, அந்த எந்திரம் தான் இருக்கணும்னு இருக்குது. அப்படி இருக்கிற இப்போ இதுதான் 108 சன்னிதியில் வந்து இப்போ காமாட்சி அம்மைகள் ஒரு பெரிய மகான். அவர் பரமாச்சாரியருடைய அட்வைஸ் பிரகாரம் நடந்திருக்கார். அவர் ரொம்ப தன்னோட வாழ்நாளை கஷ்டப்பட்டு தன்னுடைய தபோபலன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட்டியிருக்காரு. 108 1 கோடி முறை பல கோடி ஆகிட்டு இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு நாமாவளி இல்லை, 1 கோடி முறை ஜெபிக்கணும் லலிதா சஹஸ்ரநாமத்தை. அந்த மாதிரி பண்ணி அந்த கும்பாபிஷேகம்லாம் நடந்தது அங்கே. இந்த 108 சன்னதி இடத்துல மதுரமங்கலத்தில் பக்கத்தில் இருக்குது. சென்னையிலேருந்து நம்ம டுவர்ட்ஸ் பூந்தமல்லி தாண்டி இந்த சுங்குவாசத்திரம் தாண்டி காஞ்சிபுரம் போகிற வழியில் ரைட்டில் கட் பண்ணால் வரும் அது உள்ள. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் அது மாதிரி இருக்குது. சில இடத்துல பண்ணுற நிறைய கோவிலை கட்டினா பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல பண்ணணும், பூஜைகள் இருக்கணுங்க.
அப்போ தான் வந்து தெய்வ சன்னதி இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த முதல் பீடம் வந்து அஜமுகி தேவி ஆட்டுத்தலையோடு இருக்கிறவோ அதை பார்த்துருக்கோம். இதுதான் வந்து முதல் சக்தி பீடம். இந்த இது வந்து எங்கே இருக்குன்னா காமாக்கியாவில் இருக்குது. காமாக்கியாவில் அம்பாலோட யோனி பீடம் இருந்த இடம் இது. அந்த கோவிலோட ரூபமும் போட்டிருக்கேன். காமாக்கியா கோவில் நிறைய சிற்பங்களாக இருக்காது உள்ள, அதுவும் போட்டிருக்காரு. அங்கே வந்து அந்த தொட்டி தான், தொட்டியில் இருக்க தண்ணி தான் அது உள்ள அம்பாளுடைய யோனி இருக்குது. அதுதான் பாவனை தான். அதெல்லாம் வேறு விக்கிரகங்கள்லாம் கிடையாது. காமாக்கியா நிறைய பேர் யூடியூப்பில் போடுற இது காமாக்கியாவின் காமாட்சி அம்மன் உருவம் முதலே உங்களுக்கு காமிக்கிறது, அதெல்லாம் போய் அது மாதிரி நம்பாத கதைதான். அங்கே இருக்கிறது வந்து வெறும் தொட்டி, நீர் தொட்டி. அது முக்கோண வடிவில் இருக்குது. உள்ளே வந்து நீர் சுரந்துட்டே இருக்குது அம்பாளுடைய இதில். அந்த நீரை புரோஷிச்சுப்பார். இதுதான் முதல் சக்தி பீடம். அதை பார்த்துருக்கோம் அன்றைக்கி. இதோட என்னுடைய 242வது வீடியோவை நிறைவு செய்கிறேன்.